ஹாய் ஹலோ தோஸ்து, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? மீம் அண்ட் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். வாங்க ஓவா பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் அனிமேஷன் சித்தப்பா. ரேவதி, நான் அண்ணன் பேசுறேம்மா. மச்சான், நான் கண்ணன் பேசுறேம்மா. யார் உங்க ஃப்ரெண்டா? ஓ, நீங்க தான் ஒரு தங்கச்சியா? நான் உங்க அண்ணனோட நம்பிக்கையான அசிஸ்டன்ட். பேரு ஜின்னோ. டேய், பேசிட்டு இருக்கும்போது அங்க பார்வை, அங்க என்ன பார்வை, அங்க என்ன புட்டு வலிக்குது. எனக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இது உண்மைக்கே இந்த சோலோ லெவலிங்கில் நடந்ததுந்தா இது அவன் அசிஸ்டண்ட்டுங்கிறதுனால, அது மீன் ஒரு பிரதர்லி வீட்டில் பார்க்கறதுனால சும்மா விட்டுருவேன். இதுவே வேற எவனாச்சும் பண்ணியிருந்தா பொலன்னு பொழந்து விட்டுருப்பேன். எப்ப சார் அடங்க உங்க பொம்பளை வெறி? தெரியல கதை, தெரியல. ஒரு 100 அப்ப சொல்றேன். சில பேருக்கு பதவி மேல ஆசை, சில பேருக்கு பணத்து மேல ஆசை, எனக்கு பொம்பளை மேல ஆசை. அவ்வளவுதான். பொண்ணுங்களை பார்த்தா தலைவருக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி உள்ள ஆழ்காசம் மாதிரி இது போல் தலைவருக்கு. இவர் கூட சேர்ந்தா நம்ம சிசிய புள்ள நகட்டு எப்படி இருப்பாப்புல. ரெண்டாவது கார் வருது, அதுல 5 பேர் இருக்கா, அதுல கனி இருக்கா வந்துட்டானா? பதட்டப்படாதீங்க மாமா. அப்பல தலை துண்டா மாமா, தலை துண்டா, கழுத்து துண்டா, குடலு துண்டா, ஈரல் துண்டா, சும்மா தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. கூட எத்தனை பேர் வராங்கன்னு கேளுங்க. 2 வண்டியில 10 பேர் வராங்களா மாப்பிள? அவங்களுக்கு அதேதான் சொல்லுங்க. அவனுங்களுக்கு அதேதான் சாமியார். கவலைப்படாதீங்க மாமா. உங்க மாப்பிள்ள வேட்டியை இறக்கி விட்டாண்ட சாதாரண மனுஷன், அதே வேட்டியை தூக்கி மடிச்சு காட்டினாண்டா மதம் கொண்ட யானை. மதம் கொண்ட யானை இருக்குடா. One day later. இது டைலாக் நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் எனக்கு இந்த டைலாக்கு சிங்க் ஆனது இது எதுவுமே என் மைண்டில் வரல. உண்மைக்கே சொல்ல போனால் சாஸ்கி அவனுக்கு மாமா தானே வேணும். அவன் பொண்ணை தானே லவ் பண்ணிட்டு தான். ஐ மீன் அவள் இவ்வளோ லவ் பண்ணிட்டு தான் இப்போ டூ ப்ளூ டெக்ஸில். ஏன்னா அவளை பார்த்து ஃபஸ்ட்டு எபிசோடே பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு சாப்டரு டூ ப்ளூ டெக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து யாடா வந்து போட்டோ பார்த்தோன்னே பாஞ்சு வந்து கெட்டி போச்சுதுப்பா. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் கரெக்டு தானே. மாமனுக்காண்டி எது வேணால் செய்வாப்புல மாப்பிள்ள. ஆனால் மண்டைக்கு மேல பறந்த மாதிரி இருக்குது. இன்னைக்கு லைக் கண்டிப்பா. இந்த ரீல்ஸை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது, நருட்டோவும் சாசுகேவும் ஹேங்கோவர் படத்தில் நடித்தா எப்படி இருந்ததுக்குமோ அப்படி தான் இருக்கு. அந்த கெட்டாவத்தை பேசிக்கிட்டு அந்த ஒரு மாதிரி ஃபன் பண்ணிக்கிட்டு, அதுவும் அந்த இதில் இப்போ வந்துச்சு ஏப்ரல் ஃபூல், அந்த ஏப்ரல் ஃபூல் அந்த சீனில் வந்தப்போ நான் ஒரு மாதிரி உண்மைக்கு அப்படி தானே அவனுக்கு இருந்தது அந்த நிலமையில அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அல்ல தம்பி பாசத்தோட கேட்டதால பல குத்து குத்திட்டீங்க. பதிலுக்கு ஒரே ஒரு குத்து இல்ல, உங்களை குத்தி கேட்டுவா. என்னைய குத்துறியா? டேய், என்னைய குத்துறீங்களா? என்னடா கத்தி காட்டுற? ஆண்டா கேட்டல, இது ஒரே ஒரு குத்து குத்திக்கிறோம்ல. இதுல வேண்டிய மாப்புல. ஆஹா, வழியில வைக்கிற சாணிய வாயில அள்ளி போட்டுக்கிட்டனே. இந்த ரீல்ஸை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு 2 டவுட் வருது. ஒன்று, கோஜா அவன் ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அடித்தா கக்காசி செத்துவானா. 2வது டவுட் என்னென்னா, கக்காசி மேலே கை வச்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு. ஏன்னா கோஜாவோட பவர் எல்லாருக்குமே தெரியும், ஜுஜுட்சு கைசன் பார்த்து எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி நருட்டோ பார்த்த எல்லாருக்குமே தெரியும் கக்காசியோட பவர் என்னன்ட்டு. ஏன்னா கக்காசியை பற்றி சொல்லணும்னா பார்த்துருப்பீங்க, எல்லாத்தையும் அசால்ட்டாக போட்டு தள்ளுற பெயினே கக்காசியை பிடிக்கிறதுக்கு அந்த பாடுபட்டுருப்பேன்.
அப்படிங்கிற பட்சத்தில் அவனை ஈஸியாக பிடிக்கவே முடியாது. கக்காசியை ஏதாச்சும் ஒன்று பண்ணால் ஏதாச்சும் ஒரு ஜுட்ஸுவை போட்டு தப்பிச்சிட்டே இருப்பேன். கோச்சையும் சொல்லக்கூடாது, கோச்சை இதுக்கே ஃபாஸ்ட்டான ஆள். சிக்ஸ் ஐஸ் இருக்கு அவனுக்கு, அது 6 பாத் ஐஸா, ஆமாம், அது கோச்சோவுக்கு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் கோச்சவும் சும்மா சாதாரணமாக அது ஒரு காட் லெவல் பீயிங் அவன். அப்படிங்கிற பட்சத்தில் 2 பேர் மேலேயுமே ஒரு ஈக்குவல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். உண்மைக்கு இந்த மாதிரி ஃபேஸ் ஆஃப் நான் தான் எனக்கு பார்க்கணுன்னு ஆசை. சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கம் எங்க? என்னடா ஏதோ இரவு தானே கேட்டு என்னடா அப்படியாப்பா சிவருப்பட்டதை யார்கிட்ட ரொம்ப எதிர்ப்பாங்க. நான் தொட்டவனை விடுறதே கிடையாது. ஒத்தைக்கு ஒத்த வாடம் கொம்மால சூச்சில இருக்க மயிர் கூட ஆடாதீங்க. ஓஹோ அப்படியா? இப்ப அடிக்க கட்டிக்கிட்டே அப்ப பேர போறியா பாரு. இந்த ரீல்ஸு பிரகாரம் பார்க்கும்போது உண்மைக்கு அந்த ஃபைட்லாம் பார்த்துவிட்டு எனக்கு பெருவை நினச்சி பாவமாக தான் ஃபீல் ஆச்சு. அதுக்கு முன்னாடி எபிசோட் தான் அவ்வளோ கெத்து காமிச்சிட்டு இருந்தான் பெரு. கடைசி நேரத்தில் கொண்டு வந்து அடியை போட்டு கை கால் எல்லாத்தையும் வெட்டி எரிஞ்சு விட்டு அப்பயே வச்சுருப்பேன். எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது பாவம், பெரு பாவம்ல அப்படிங்கிற ஃபீல் வந்துச்சு. நான் அவன் பின்னாடி சுத்துறேன். நான் அவனை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நான் அவன் தொழில் சாஞ்சு அழுத போடி. பேசாத, கல்யாணம் பண்ணி சந்தோஷமா போடி. ஓ Where's Hanare? Wanted us to face as 2 ninja fighting to the death. But now... I mean, what if that lady really was in love with you and you got... அதாவது இதை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தான் சொல்ல தோணுது. அதாவது ஒருத்தனை கல்யாணமே ஆகக்கூடாது, லவ்வே பண்ணக்கூடாதுன்னு அந்த கடவுள் நினச்சிட்டான்னு வைங்க, நீ தலைகீழியாந்து தண்ணி இல்லை சாயமே அடித்தாலும் உனக்கு எவ்வளோ வந்து சிக்க மாட்டா, வாய்ப்பே இல்லைன்ற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே தோஸ்து, இதோ இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் நான் உங்கள் அனிமே சித்தப்பா.